ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். சதர்ன் ரயில்வேல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரெண்டிஸ்னாலே வந்து ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியும். டோட்டல் வேகன்சி 2438. ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப்னாலே மினிமம் வந்து 1 இயர் அல்லது 2 இயர்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணுற டைமில் உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து ஸ்டைஃபண்ட் இருக்கும். ஸ்டைஃபண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருந்துச்சுன்னா செக் பண்ணி சொல்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 12, 2024 ஈவினிங் 5 o'clock ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், பெரம்பூர், அப்புறம் வந்து சவுத்தில் வந்து திருவனந்தபுரம், பாலக்காடு, சேலம், சென்னை, திருச்சி, அரக்கோணம், அப்புறம் மதுரை, இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். வேகன்சி டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன், சேலரி, ஏஜ் லிமிட், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் அந்த பிடிஎஃபில் டீட்டெயில்டாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees மட்டும்தான். எஸ்சி, எஸ்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, விமன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது, அவங்க ஃப்ரீ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 100 rupees வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமோ இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மெரிட் லிஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுவாங்க உங்களோட மார்க்ஸை வச்சு, ஐடிஐயில் உங்களோட மார்க்ஸு. அதுக்கப்புறம் வந்து செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷன் இருக்கும். அதில் சென்ட்ரல் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை செக் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை ஆன்லைன் இந்த செக்ஷன், இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த சென்டரில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேல இருக்க டேரெக்டாக அங்கேருந்து ஓப்பன் ஆகிற பிடிஎஃப் இது. அப்ளிகேஷன் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 22 July 2024 10 o'clock மார்னிங் 10 o'clockலேருந்து August 12, 2024 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன், ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, ஸோ புதுச்சேரியில் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் கேரளாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்தமான் நிக்கோபார், லக்ஷத்தீப் அந்த ஐலாண்ட்ஸ்லேருந்தும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆந்திர பிரதேசில் பார்த்தீங்கன்னா ஒன்லி நெல்லூர் அண்ட் சித்தூர் இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் தக்ஷிண கன்னடா, அங்கேருந்து மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. யூனிட் வைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் ஃபிட்டர் ட்ரேடுக்கு டோட்டலாக 18 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பெரம்பூர் வந்தீங்கன்னா பெரம்பூரில் ஃபிட்டர், வெல்டர் இது ரெண்டுக்கும் டோட்டலாக ஒரு 47 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன்ஸ் MLT அதில் வந்து 20 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூரில் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் போடனூர் அதில் வந்து டோட்டல் 52 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் திருவனந்தபுரம் டிவிஷன் அதில் வந்து டோட்டலாக 145 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் சேலம் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 222 வேகன்சிஸ் இருக்குது. அதில் வேரியஸ் ஸ்டேட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேட்ஸில் உங்களுக்கு வருதான்றதை பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு டிவிஷன் இதில் வந்து வேரியஸ் ஸ்டேட்ஸில் டோட்டலாக 285 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பெரம்பூர்லேயே வந்து கேரேஜ் அண்ட் வேகன் அந்த டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 350 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் பெரம்பூர்லேயே வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் அதில் வந்து 130 வேகன்சிஸ் இருக்குது. பெரம்பூரில் லோகோ ஒர்க்ஸ் அதில் வந்து 228 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அரக்கோணமில் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் அதில் வந்து 48 வேகன்சிஸ் இருக்குது. சென்னை டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 24 வேகன்சிஸ். அதோட ட்ரேடு பார்த்தீங்கன்னா PASAA. அதுக்கப்புறம் அரக்கோணமில் சென்னை டிவிஷன் எலக்ட்ரிக்கல் ரோலிங் ஸ்டாக் அதில் வந்து 65 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆவடியில் 65 வேகன்சிஸ் இருக்குது. தாம்பரமில் 55 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் ராயபுரமில் 30 வேகன்சிஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டிவிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. இது என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் நம்பர் 6 வரைக்கும் இருக்குது. மதுரை டிவிஷனில் ஒரு 84 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டிவிஷன் வைஸாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த டிவிஷன்லேயே என்னெல்லாம் ட்ரேடு, அந்த ட்ரேடுக்கு எவ்வளோ வேகன்சிஸ், ஒவ்வொரு ட்ரேடுக்கும் கேட்டகரி வைஸ் டீட்டெயில்ஸும் இந்த டேபிளில் இருக்குது. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க. மினிமம் அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபிட்டர் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்குது. வெல்டரில் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா 1 year and 3 months இருக்குது. மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன்ஸ் MLTக்கு பார்த்தீங்கன்னா 1 year and 3 months இருக்குது. அதோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த சென்டரில் இருக்க காலமில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி, அதாவது 10th 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு. அடுத்து இந்த ஒரு டேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 year தான் வந்து ட்ரைனிங் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான ட்ரேட்ஸில் வந்து நீங்கள் ஐடிஐ, அதாவது 10th + ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் பார்த்தீங்கன்னா 50% அக்ரிகேட் வந்து உங்களோட மார்க்ஸில் இருக்கணும். 10th வந்து என்னெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இந்த அகடமிக் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸில் டீட்டெயில்டாக இருக்குது. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்னெல்லாம் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ இதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 types ஆஃப் ட்ரேட்ஸ் இருக்குது இந்த டேபிளில். ஐடிஐயில் இருக்க எல்லா ட்ரேட்ஸ்க்குமே 1 year தான் வந்து ட்ரைனிங் இருக்கும்.
ப்ராசஸிங் ஃபீ நம்ம ஆல்ரெடி பார்த்தா போல் ₹100 ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. ரேட் ஆஃப் ஸ்டைஃபன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸ்டைஃபன் வில் பி பெய்ட் அஸ் பர் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த ரயில்வேஸ் போர்டு. ஸோ அது எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இல்லை. பட் ஒன்ஸ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து என்னென்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைக்கும். அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுவும் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த 1 இயர் அல்லது 2 இயர்ஸ் அப்புறம் 1 இயர் 3 மந்த்ஸ் இதுதான் வந்து அந்த டியூரேஷன். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். உங்களோட எலிஜிபிலிட்டி இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா இங்கே வந்து அப்ளைனும் ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சதர்ன் ரயில்வேயோட அஃபீஷியல் அப்ளை பண்ணுற பேஜ் இது. இங்கே அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லாஸ்ட் டேட்டு அப்புறம் டைமிங் இருக்குது. கீழே வந்து கிளிக் ஹியர் டு வியூ நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இதை கிளிக் பண்ணோம்னா அந்த சேம் PDF தான் ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் லாகின் 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, யூனிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃப்ரெஷராக அப்புறம் ஐடிஐயான்னு கேட்கும். ஸோ 10th 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் ஃப்ரெஷர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்க வேரியஸ் டிவிஷன்ஸ் வரும், சென்னை அந்த மாதிரி. ஸோ இப்போ பெரம்பூர்னா அது கீழே இருக்க வேரியஸ் டிவிஷன்ஸ் வரும். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா அதுக்கேற்றப்பில் டிவிஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான டிவிஷன்ஸ் ஃப்ரெஷராக ஐடிஐன்ற அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸுக்கு ஏற்றாப்பில் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸ் இருக்குது. டோட்டலாக 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் 1 டைம் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட் உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில். விமன் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கிடையாது, ஃபீ கிடையாது. அப்புறம் SC ST கேண்டிடேட்ஸ்க்கும் அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அக்னாலஜ்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களோட வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் வந்து ஆதார் நம்பர், நெக்ஸ்ட் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் பேமெண்ட். இது முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆயிரும். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ஃபில் நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபீ டீட்டெயில்ஸ் வருது. ஸோ இங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க. அதுக்கு அடுத்த பேஜில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீ அதையும் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அக்னாலஜ்மெண்ட் வந்துடும், அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு எப்போ வந்துட்டு மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் ஆகும் அந்த டீட்டெயில்ஸாக உங்களுக்கு இமெயில் அண்ட் SMSல வந்துடும். அதுக்கப்புறம் எப்போ வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அதுவும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்துடும். ஸோ செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு இந்த கம்யூனிகேஷன் வரும், அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் August 12, 2024 ஈவினிங் 5 o'clock அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.